ராஜஸ்தான்ல இருக்கிற பின்ட்டுவை பத்தின கதை. சுபாவத்துல அவர் ரொம்ப எளிமையானவரு, ஏழுதான் ஆனா நேர்மையானவரு. பின்ட்டுவை பத்தின முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ஒரு வெஜிடேரியனா இருந்தாலும் கூட சிக்கன்ல வெவ்வேறு உணவுகளை விதவிதமா அற்புதமா செய்வாரு. பின்ட்டு எப்படி இருக்கீங்க? நானா நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஒன்னும் இல்லைங்க, எல்லாம் போய்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ராத்திரி எங்க டீட்டுவோட பிறந்த நாள். அடேங்கப்பா, இது நல்ல விஷயமாச்சே. ஏன் சார்பா அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லுங்க நீ. ஆ கண்டிப்பா. அப்புறம் ஞாபகமா உங்க கையால செஞ்ச வறுத்த முந்திரி தம் சிக்கனை சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. இன்னைக்கு நிறைய விருந்தாளிங்க வராங்க, அவங்களுக்கு உங்க கையால செய்யற சிக்கனை கண்டிப்பா கொடுத்தாகணும். கண்டிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. சாயந்தரத்துக்குள்ள சிக்கன் உங்க வீட்டுக்கு வந்து சேரும். இது போலதான் பின்ட்டுவோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. அவரு பேசுற விதம் அப்புறம் கையால செய்யற சமையலால எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிருவாரு. அதனால அந்த ஹோட்டல் முதலாளிக்கு கூட அவரு மேல பாசம். உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் கண்டிப்பா வாங்க. அடேங்கப்பா பின்ட்டு, உன்னை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. கஸ்டமருங்களை என்ன மாய மந்திரம் பண்ணி வச்சிருக்கிறியோ தெரியல. வரவங்களாம் ரொம்ப சந்தோஷமா போறாங்க, அப்புறம் திரும்ப திரும்ப வராங்க. அதாவது இதெல்லாம் கடவுளோட கருணை செஞ்சு. இது உன்னுடைய பெருந்தன்மை பின்ட்டோ. நீ வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய வருமானம் டபுள் மடங்காயிடுச்சு. இன்னும் போக போக அதிகமாகும். கண்டிப்பா ஐயா. சரிப்பா, இதே மாதிரி உன்னுடைய வேலைகளை கவனத்தை செலுத்து. கஸ்டமர்களுக்கு பிடிச்சது எது பிடிக்காதது எதுன்னு தெரிஞ்சுக்கோ. கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு கடவுள் மாதிரி, அவங்க வெறுப்படைய கூடாது. புரிஞ்சுதா? கண்டிப்பா செட்ஜி. பின்ட்டு செய்யற வேலைனால அவருடைய பேரு மட்டும் இல்ல, ஹோட்டலோட பேரும் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல பிரபலமாயிடுச்சு. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் மக்கள் பின்ட்டு செய்யற சிக்கனை சாப்பிடறதுக்காகவே வருவாங்க, அப்புறம் மனசு திருப்தியோட போவாங்க. ஆனா மத்தவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதத கவனத்துல வச்சுக்கிற பின்ட்டு மனசளவுல அவர் எப்பவுமே ரொம்பவே சோகமா இருந்தாரு. இதுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்னன்னா, அவருடைய பழைய நிலம். அம்மா, இன்னைக்கு நான் என்ன செய்யறனோ அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ அதுல ஒரு விஷயத்த கூட நான் மறக்கலம்மா. அப்புறம் நான் இதையும் மறக்கல. நம்மளுடைய வயலும் நிலமும் கிராம வியாபாரிகிட்ட அடமானம் வச்சிருக்கோம். எவ்வளோ துரதிருஷ்டக்காரன்னா, உங்களுடைய வைத்தியத்தையும் நான் ஒழுங்கா பார்க்க முடியல, உங்களுடைய கடைசி அடையாளத்தையும் பாதுகாத்து வச்சுக்க முடியல. ஆனா கவலைப்படாதீங்க அம்மா, இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு அந்த நிலத்தை நான் வாங்கியே தீருவேன். அம்மாவோட கடைசி அடையாளத்தை திரும்பி வாங்குறதுக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம பின்ட்டு உழைச்சாரு. ஆனா பின்ட்டுக்கு என்ன தெரிய போகுது, அவருடைய உழைப்புக்கேத்த உண்மையான ஊதியம் கிடைக்க போகுதுன்னு. ஏப்பா பின்ட்டு, நான் சொல்றத கேள. சொல்லுங்க செட்ஜி. நம்ம பக்கத்து கிராமத்துல பெரிய அறிவியல் கண்காட்சி நடக்க போகுது. அங்க வெளி கிராமத்துல இருந்து ஆட்கள் வர போறாங்க. என்ன, வெளி கிராமங்கள் இருந்தா? ஆமா, அவங்க நம்ம கிட்ட சிக்கன்ல ஸ்பெஷல் டிஷ் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான் விஷயமா? பரவாயில்ல செட்ஜி, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நீ பாத்துக்கிறன்ற விஷயம் எனக்கும் தெரியும். ஆனா அவங்க சொல்றாங்க விருந்தாளிங்க வெளியிலேருந்து வராங்களாம், அவங்களுக்கு காரம் அதிகமா பிடிக்காதான். அதனால அதனுடைய அடிப்படையில புதுசா அற்புதமா கொஞ்சம் காரமா செய்யணும். ஓ, காரம் குறைவா இருக்கணுமா? சரிங்க செட்ஜி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த கண்காட்சி எப்ப நடக்க போகுது? நாளைக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, வீட்டுக்கு போய் நல்லா அமைதியா யோசி, புதுசா என்ன செய்ய முடியும்னு. அப்புறம் நாம அதை அங்க அனுப்பி வைப்போம். கண்டிப்பா அப்படியே பண்ணுவோம். சேட்டு சொன்னதை கேட்டுட்டு பின்ட்டு ரொம்பவே உற்சாகமாயிட்டாரு. ரொம்ப நாளாவே புதுசா வித்தியாசமா செய்யறதுக்கான வாய்ப்பு அவருக்கு எதுவும் கிடைக்கல. இப்ப அறிவியல் கண்காட்சி மூலமா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் முக்கியமான பொருட்களை வாங்குறதுக்காக பின்ட்டு மார்க்கெட்டுக்கு போனாரு. பின்ட்டு தன்னுடைய பொருட்களை வாங்குறதுல ரொம்பவே பிஸியா இருந்தாரு. அப்பதான் அவருடைய கவனம் ஒரு விசித்திரமான விஷயத்துல பட்டுச்சு. அட, என்ன இது, பரங்கிக்காயா? நான் ஏன் புதுசா இதை வச்சு செய்யக்கூடாது? மார்க்கெட்ல இருந்த பெரிய பெரிய பரங்கிக்காய பார்த்துட்டு பின்ட்டுவோட மனசுல பம்கின் சிக்கன் பண்ணணுன்ற எண்ணம் வந்தது. அப்புறம் அவரு பரங்கிக்காய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போனாரு. அது சரி, எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வெளியில எவ்வளோ வெயிலா இருக்கு. சரி விடு. சரி ஆகட்டும் பின்ட்டு, இன்னைக்கு ஏதாவது புதுசா பண்ணுவோம். பின்ட்டு பரங்கிக்காயும் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் பயந்து போயும் இருந்தாரு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு. ஆனா அவரு நம்பிக்கையை விடல. அப்புறம் அவரோட முழு மனசோட இந்த வேலையில இறங்கினாரு. ஓ, பயமா இருக்கே. கடவுளே, உங்க தயவால நல்லதா இந்த தடவை செய்யணும். முதல்ல சிக்கனை நல்லா கழுவினாரு.
அப்புறம் அவருடைய ஸ்பெஷல் மசாலாவை அதுல யூஸ் பண்ணாரு. இதோ சிக்கன்ல கரம் மசாலா, உப்பு, மஞ்சள், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பரங்கிக்காய போடணும். அவர் உடனே பரங்கிக்காய பையில இருந்து எடுத்தாரு, அதை சுத்தம் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்தாரு. அப்புறம் இப்ப சிக்கனை பெரிய கடாயில எண்ணெய், மிளகாத்தூள் அப்புறம் மசாலாவோட சேர்த்து வேக வச்சாரு. அப்புறம் அதுல பரங்கிக்காய் ஜூஸ ஊத்தி மூடி போட்டு அதை வேக வச்சாரு. சரி, இப்ப கடாய மூடி வச்சாச்சு, கேஸ சிம்ல வச்சாச்சு. இப்போ ரைஸ் செய்ய வேண்டியதுதான் பாக்கி. அவரு சீக்கிரமா சாதத்தை வடிச்சாரு. அப்புறம் பரங்கிக்காய் சார்ல சமைச்ச சிக்கனை சேர்த்து அத தம் போட்டு வச்சாரு, அதாவது பிரியாணிய போல. அப்புறம் என்ன கொஞ்ச நேரத்துல பின்டூவோட பம்ப்கின் சிக்கன் அப்புறம் ஸ்பெஷல் ரைஸ் தயாராயிடுச்சு. சரி, ஒரு வழியா நான் செஞ்சு முடிச்சிட்டேன். சேட்ஜி, ஏ பின்ட்டு, இவ்வளோ பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எங்க இருந்து வர? வீட்ல இருந்தா சேட்ஜி. பக்கத்து கிராமத்தோட கண்காட்சிக்காக என்னுடைய ஸ்பெஷல் பம்ப்கின் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. என்ன பம்ப்கின் சிக்கனா? அடேங்கப்பா, ரொம்ப அற்புதம். இதை இப்பவே நான் பக்கத்து கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். சேட் சொன்ன உடனே பின்ட்டு அந்த கடாயை அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் அவர் தினமும் செய்யற வேலையில இறங்கிட்டாரு. சேட்டும் சரியான டைம்க்கு கண்காட்சிக்கு போய் சேர்ந்தாரு. எல்லாரும் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்த உடனே பின்ட்டுவோட ஸ்பெஷல் பம்ப்கின் சிக்கன் எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது. அப்பதான், ஓ மை காட், இத செஞ்சது யாரு? என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனைங்களா? சொல்றேன். முதல்ல இந்த பம்ப்கின் சிக்கனை செஞ்சது யாருன்னு சொல்லுங்க. அதுவா, என் ஹோட்டல்ல ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அவர் ரொம்ப நல்லா சமைப்பாருங்க. அவர் தான் இந்த புது டிஷ்ஷை செஞ்சாரு. என்னாச்சு சார், ஏதாவது சரியில்லைங்களா? நோ, சாப்பாடு ரொம்ப அற்புதமா இருக்கு. என் வாழ்க்கையில இந்த மாதிரி அற்புதமான சிக்கன் சாப்பிட்டதே இல்ல. அதனால நான் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தாங்க 1 lakh செக். என்ன, 1 லட்சமா? வெளியூர்ல இருந்து வந்த அந்த ஆங்கிலேயர்காரர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு சேட்டோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அவர் கொஞ்சம் கூட டைமை வீணடிக்காம கிராமத்துக்கு திரும்பி போய் செக்க பின்ட்டு கையில ஒப்படைச்சாரு. பின்ட்டு சேட்ஜி, பொறுமை. நீங்க ஏன் இந்த மாதிரி ஓடி வரீங்க? என்ன ஆச்சு? அட, ஓடி வராம என்ன பண்ண சொல்ற? இந்தா உன்னுடைய உழைப்புக்கேத்த ஊதியம். என்ன, 1 லட்சமா? ஆமா பின்ட்டு, உன்னுடைய உழைப்பு வீண் போகல. ஆமா சேட்ஜி, இன்னைக்கே அந்த வியாபாரிக்கு வட்டி எல்லாத்தையும் அடைச்சிடுவேன். அதுக்கப்புறமா அடகு வச்ச என்னுடைய நிலத்தை மீட்டுக்குவேன். ஒரு வேலை பண்ண, நீ உடனே ஒரு நல்ல ஹோட்டல் ஓபன் பண்ண, அப்புறம் நீ நல்லா முன்னேறு. சேட்ஜியோட வாயில இருந்து புது ஆரம்பங்கிற வார்த்தையை கேட்டதும் பின்ட்டுவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. சேட்ஜி எந்த சமயத்திலயும் பின்ட்டுவுக்கு உதவி செஞ்சவரு. இவ்வளவெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவரு பின்ட்டுவ தன்னோட கையில வச்சுக்கிறத விட்டுட்டு பின்ட்டு இன்னும் முன்னுக்கு வரணும்னு உற்சாகப்படுத்தினாரு. கடைசியில பின்ட்டு அந்த பணத்தை வாங்கினாரு, தன்னுடைய புது வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு. பாடம்: யாரு உண்மையான மனசோட வேலை பாக்குறாங்களோ, உறுதியா உழைக்கிறாங்களோ, அவங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க இலக்கை நிச்சயம் அடைவாங்க. பின்ட்டுவோட எளிமை, உழைப்பு, புதுமையான விஷயங்களை செய்யறதுல பெயர் அடைஞ்சாரு. அப்புறம் பம்ப்கின் சிக்கன் அவருடைய தலையெழுத்தையே மாத்திடுச்சு.